ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விஷயங்களும் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நவம்பர் 30ஆம் தேதி வருதுங்க. அன்னைக்கு காலையில் 11:04 ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் 12:20 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. அந்த நாளில் முன்னோர்கள் புண்ணியலோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க. அதனால் பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்கள் வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்வதால் எந்த ஒரு தீங்குமே நமக்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அது ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகம் பெறுதுங்க. அநேக குரு பூஜைகள், அஷ்டான பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை நாளில் தாங்க நடக்குது. இது மட்டும் இல்லாமல் பல கோவில்களில் நள்ளிரவு பூஜையும் செய்யப்படுதுங்க. இந்த நாளில் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்று அன்னதானம் செய்யலாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் உங்களால் முடிஞ்ச உணவை அன்னதானமாக கொடுக்கலாம். இதோடு மற்ற ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கலாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமி போலவே முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்படுது. ஒரு மாதத்தில் வளர்ப்பிறை முடிஞ்சு தேய்ப்பிறையின் நிறைவாக தான் இந்த அமாவாசை அமையும். இதுக்காக மக்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, புதிய காரியங்களை தொடங்குவது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்காக. அதனால் அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் தாங்க. இது வரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க கூட இப்போ தெரிஞ்சுக்குங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கும் புதிய காரியங்களை தொடங்கவும் ஏற்ற நாளாக தாங்க சொல்லப்பட்டு இருக்கு. இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கும் இடத்துக்கு போயிட்டு வரதும், அந்த தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி அபிஷேகம் செய்து வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கிற இடத்துக்காவது போய் வழிபடுங்க, நல்லது நடக்கும். இது மாதிரி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே கூட அன்னைக்கு அமாவாசை விரதம் இருக்கலாங்க, அதுவும் நல்லது தான். குலதெய்வம் தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா முருகனையோ இல்லைன்னா அம்பாளையோ குலதெய்வமாக எடுத்து இந்த அமாவாசை நாளில் வழிபடுங்க. இது மாதிரி யாரெல்லாம் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னும், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததால் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் அடைஞ்சிங்க அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே உங்களோட குலதெய்வ பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள். குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இது எல்லாமே ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்மோட முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டு இருக்குங்க. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னும் காலம் காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க. இப்படி முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை படையிலிட்டு வழிபடலாங்க. அந்த நாளில் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கும் அப்படின்னு தர்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுதுங்க. இந்த பசியை நாம போக்கி வழிபட்டால் அந்த குடும்பத்திற்கு நீண்ட ஆயுளும், அழியா புகழும், உடல் வலிமை, செல்வம் இது எல்லாத்தையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தருவதாக நம்பப்படுது. இது மாதிரி படையலிட்டு வழிபட முடியாதவங்க முன்னோர்களை நினைத்து வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாங்க. இதோடு வீட்டில் இருக்கும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் தர்ப்பணம் செய்த பலனை நமக்கு பெற்றுத்தருங்க. இதோடு புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் கூட இந்த தர்ப்பணம் செய்வது நம்மோட வழக்கத்தில் இருக்குங்க. இதனால நமக்கு இருக்கும் பித்ரு தோஷங்கள் நீங்கி, நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் பாவங்களும் நீங்கி எல்லா வகையான சகல சௌபாக்கியங்களையும் நம்மோட முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவிலும் நம்புறாங்க. இந்த அமாவாசை நாளில் அவங்களுக்கு பிடித்த உணவை செய்து படையிலிட்டு அதை காக்கைக்கு சாப்பிட வைப்பாங்க. இதன் மூலியமாக நம்மோட முன்னோர்களே காக்கை உருவத்தில் வந்து அந்த உணவை சாப்பிடுவதாக காலம் காலமாய் மக்களிடையே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. இந்த அமாவாசையை பற்றி கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குங்க.
இது பெருமாள் கருடனுக்கு போதித்தது போல அமைந்திருக்கு. இந்த நாளில் கண் திருஷ்டியை போக்க வீடுகளிலும் தொழில் செய்யற இடங்களிலும் பூசணிக்காய் உடைத்து வழிபடுறது நம்மோட வழக்கத்துல இருக்குங்க. நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து நடைமுறை காலம் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தாங்க இது. இது மாதிரி அமாவாசையை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த கும்பராசிக்காரங்க. பொதுவாகவே கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்திலேயே வியாழன் கிரகம் அமைந்திருக்கிறாருங்க. அவரு திரும்பவும் வந்துகிட்டு இருக்கிறாரு. இதனால கண்டிப்பா வீடு வாங்கவும் நிலம் வாங்கவும் வேற எதுக்காவது அட்வான்ஸ் கொடுக்கவும் செய்யலாங்க. இதுக்கான சிறப்பான காலகட்டமாக தான் இது அமைஞ்சிருக்கு. 2 கூடியவன் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு பலம் கிடைக்கின்ற காரணத்தால தனபாக்கியம் வளருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய பொருள் வரவு வருங்க. பிள்ளை பேரும் கிடைக்கும். மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தவும் வாய்ப்புகள் உண்டுங்க. இதோட பயணங்கள் மூலமும் வெற்றி கிடைக்கும். நீண்ட தூரத்து தகவல்கள் நல்லதாக வந்து சேருங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. இதோடு ஏற்கனவே இருந்து வந்த பகைகள் மாறி உங்களை சுற்றி ஒரு நட்பு வட்டாரம் உருவாகுங்க. இப்படி எல்லா வகையிலும் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலேயே இருப்பது உங்களுக்கு நட்டமில்லாத சிறப்பான வாழ்க்கை பாதையை தாங்க ஏற்படுத்த போறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க. இந்த செவ்வாய் ராசிக்கு 3ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துல அமர்வது என்பது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு பேருங்க இதுக்கு. 3 குடையவன் 6ல் மறைவது என்பது உண்மையிலேயே யாருக்காவது செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா அந்த குழந்தை ஜாதகத்துக்கு இந்த செவ்வாய் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. பொருள் வரவு, கடுமையான வேலைகள், உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. இதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. இப்படி எல்லா வகையான அனுபவங்களையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பெயர் புகழை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம் இதில் இருந்து எல்லாம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்படிப்பட்ட சகல விதமான சாதகங்களையும் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு உண்டாக போகுதுங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருப்பது என்பது நிலம் சேர்க்கை உண்டாகுங்க. விவசாயம் பார்க்குறவங்களுக்கும் இயற்கையை நம்பி இருக்கிறவங்களுக்கும் இந்த காலத்தில் பணபலம் என்பது சிறப்பாக இருக்குங்க. உறுதியாக இந்த மாதத்தில் ஏதாவது நிலம் வாங்குற வாய்ப்புகள் ஏற்படுங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 4ஆம் இடத்துல இருப்பது என்பது இடமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க. இதோடு புதன் கிரகம் 10ஆம் இடத்துல இருப்பது என்பது இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு புனித பயணங்கள் போவீங்க. கோவிலுக்கு உதவி செய்வது, கைங்கரியம் செய்வது, இப்படி கும்பராசிக்காரங்க இது மாதிரியான வேலைகளை செய்வீங்க இந்த மாதத்தில். சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் வளர்ச்சி என்பது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அதிலும் குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்களுக்கு, வண்டி வாகனம் வைத்து தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்படின்னு இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. தொழில் வளர்ச்சி, தொழிலில் சம்பாத்தியம், இப்படி எல்லாமே ஏற்பட போகுது. அரசாங்கத்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான அம்சங்கள் உண்டாகுங்க. இடமாற்றம், வேலையில் முன்னேற்றம் இதுவும் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் நலத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் தீரப்போகுதுங்க. இதுவரைக்கும் கண் பிரச்சனைகள், உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்படின்னு எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. குறிப்பாக இந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருப்பது என்பது புதிய புதிய இடங்களில் தொழில் செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்தி அதிகமாக்குவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான அனுகூலம் கிடைக்க போகுதுங்க. பணவரவு, கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே சிறப்பாக அமையும். இந்த மாதம் கும்பராசியில் பிறந்த மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மறதி குணம் ஏற்படுங்க. சோம்பேறித்தனமாக எந்த ஒரு வேலையும் சரியாக செய்யாமல் இருப்பீங்க. அதனால் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. இப்படிப்பட்ட அனுகூலத்தோடு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பரிகாரமாக பெருமாளை வணங்குங்க. முக்கியமாக ஹயகிரிவரை வணங்கி வாங்க. சிறப்பான ஒரு நல்ல இயல்பான வாழ்க்கை என்பது வீட்டுக்குள்ளே ஏற்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.